கதிரவன் நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி மே மாதத்துக்கான எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 293 ரூபாவாக பதிவாகியுள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 341 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளதுடன் ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 274 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 325 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 178 ரூபாவாகவும் மாற்றமின்றி காணப்படுகின்றது. சில அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நாட்டை விட்டு தப்பி செல்ல முயற்சிப்பதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் அரசியல்வாதிகளும் அவர்களது நெருங்கிய உறவினர்களும் இவ்வாறு ரகசியமாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. புலனாய்வு பிரிவு தகவலின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாகவும், எனவே இந்த முயற்சியை தடுத்து நிறுத்தும் நோக்கில் பாதுகாப்பு தரப்பினருக்கு விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் பல்வேறு ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விசாரணைகளுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு பயணித்த தடை விதிக்கப்படாதவர்கள் வெளிநாடு செல்ல எவ்வித தடையும் கிடையாது என தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டவர்கள் கடல் மார்க்கமாக தப்பி செல்ல முயற்சிப்பதாகவும் புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி குறித்த தெற்கு ஊடக செய்தி வெளியிட்டுள்ளது. அண்மைய நாட்களாக கடந்த அரசாங்கங்களின் முக்கியஸ்தர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மருதங்கணி போலீசார் காரணமின்றி இளைஞர் ஒருவரை தாக்கியது போன்ற ஒரு காணொலி வெளியாகியுள்ளது. குறித்த காணொலியை தாக்கப்பட்டதாக கூறப்படும் இளைஞனே பதிவு செய்துள்ளார். இளைஞன் தனது வாகனத்தை செலுத்திக் கொண்டிருந்தபோது இடைமறித்த போலீசார் அவரை விசாரித்துள்ளனர். இதனையடுத்தே காரணம் எதுவுமின்றி போலீசார் அவரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தன்னிடம் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தும் ஏன் என் மீது தாக்குதல் நடத்தினீர்கள் என இளைஞன் போலீசாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு நான் உங்களை தாக்கவில்லை என போலீசார் பதிலளிக்கின்றனர். எனினும் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறும் இளைஞர் அதனால் தனக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் முச்சக்கர வண்டியில் ஏறி அந்த இடத்திலிருந்து சென்றுள்ளனர். அடுத்து வரும் வாரங்களில் தென்னிலங்கை அரசியல் பெரும் பரபரப்பான நிலையில் இருக்கும் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல்வேறு பதவிகளில் இருந்து 20 அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லஞ்சம், ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு சம்பவங்கள் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் மீதான விசாரணைகள் தற்போது விரைவாக நடத்தப்பட்டு வருவதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பல்வேறு ஊழல் வழக்குகள் தொடர்பில் பல அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் ஆணையத்துக்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல அரசியல்வாதிகள் எதிர்வரும் நாட்களில் ஆணையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. வடக்கில் ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலைகள் மூடப்பட்டு வருகின்றமை ஆபத்தான விடயமாகும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ண வேதநாயகன் தெரிவித்துள்ளார். அத்தோடு தரம் 1 அனுமதிக்காக வரும் பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறும்பசிட்டி பொன் பரமானந்தர் மகா வித்தியாலயத்தில் நேற்று நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஒரு பாடசாலையின் வளர்ச்சி என்பது கல்வியின் தரத்தை உயர்த்துவது மாத்திரமல்ல, மாணவர்களின் பண்புகளையும் மேம்படுத்துவதில் தான் தங்கியிருக்கின்றது. இங்கு கற்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்றும், இன்றும் எங்கள் இளம் சமூகத்திடம் வெளிநாட்டு மோகம் தொடர்ந்தும் இருக்கின்றது. இங்கிருந்து முன்னேறுவோம் என்ற எண்ணம் இல்லை. வடக்கில் உள்ளதை போன்று வளங்கள் வேறு எங்கும் இல்லை. இப்படியான வளங்கள் இருந்து நாம் அதனை பயன்படுத்தவில்லை. முல்லைத்தீவை சேர்ந்த 2 இளைஞர்களை அண்மையில் நான் கௌரவித்திருந்தேன். அவர்கள் விவசாயத்தில் சாதித்தவர்கள். அவர்கள் இங்கிருந்து தம்மால் மிக சிறந்த தொழில் முனைவோராக வர முடியும் என்று கூறினார்கள். அப்படி இங்கிருந்து சாதிக்க இளையோர் எதிர்காலத்தில் முனைய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் அடைமழையுடனான வானிலையினால் நாட்டில் 21 மாவட்டங்களில் 2249 குடும்பங்களைச் சேர்ந்த 8164 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் 75
75 மில்லி மீட்டர் வரையான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்தோடு சீரற்ற வானிலையினால் கண்டி, நுவரெலியா, கேகாலை, இரத்தினபுரி, காலி மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடரும் பலத்த மழையுடனான வானிலை காரணமாக மண்சரிவு தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பாணாந்துறை ரொகுக பகுதியில் பயணித்த முச்சக்கர வண்டியிலிருந்து தூக்கி வீசப்பட்ட 3 வயது சிறுவன் பாணாந்துறை குருச சந்தியிலிருந்து ரொகுக நோக்கி பயணித்த பேருந்தின் செல்லில் சிக்கி உயிரிழந்துள்ளான். இத்துயர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் பாணாந்துறை அருங்கொட பொன்சேகா மாவட்டத்தைச் சேர்ந்த நெதுச தட்சர பெர்னாண்டோ என்ற 3 வயது சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவனின் சித்தியின் மகளுக்கு காதுகுத்து நிகழ்விற்காக மாலமுள்ள பகுதியில் உள்ள விகாரை ஒன்றுக்கு சென்றிருந்தனர். முச்சக்கர வண்டியில் சிறுவன், ஒரு பெண் குழந்தை மற்றும் 10 வயது சிறுவன் ஆகியோர் பயணித்துள்ளனர். இதன்போது பயணிகள் இறங்குவதற்காக பாணாந்துறையில் ருகுக பகுதியில் பேருந்து ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த போது பின்னால் வந்த ஒரு லொரி பேருந்தை முந்தி செல்ல முயன்றுள்ளது. அதே நேரத்தில் பேருந்தின் முன்னால் வந்த முச்சக்கர வண்டி பிரேக்கை இயக்கியதனால் முச்சக்கர வண்டியில் இருந்த சிறுவன் அதிலிருந்து தூக்கி வீசப்பட்டு பேருந்தின் அடியில் சிக்கியுள்ளார். இதனை அறியாத பேருந்தின் சாரதி பேருந்தை முன்னோக்கி செலுத்தியுள்ளார். இதன்போது பேருந்தின் செல்லில் சிக்கி சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெள்ளவாய ஊவா குடா ஓயா பகுதியில் தனது தாயாரை கூறிய ஆயுதத்தால் தாக்க முயன்ற நபர் சகோதரியின் கணவரால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். தாக்குதல் நடத்திய நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 45 வயதுடைய நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட நபர் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு நேற்று பிற்பகல் திறக்கப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை தொடருமாக இருந்தால் மீதமுள்ள வான்கதவுகளும் திறக்கப்படும் என அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. எனவே நீர்த்தேக்கத்துக்கு அருகில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் 23,404 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. காய்ச்சல் குறையாமல் நீடிக்குமாயின் நோயாளர்கள் வைத்திய சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் பிரஷீலா சமரசிவீர தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள், கட்டிடங்கள், நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்படும் இடங்கள் மற்றும் மத ஸ்தலங்களில் டெங்கு நுளம்புகள் அதிகளவில் பரவு நிலை காணப்படுவதாக சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. புறக்கோட்டையில் உள்ள மிதக்கும் சந்தை டெங்கு நுளம்புகள் பாரியளவில் பரவக்கூடிய இடமாக மாறியுள்ளது என கொழும்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் டெங்கு மற்றும் சிகுன்குனியா நோய்கள் விரைவாக பரவி வருகின்றன. சுற்றுப்புற சூழலை டெங்கு நுளம்புகள் பரவாமல் தூய்மையாக வைத்திருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் வைத்திருந்த தங்க நகைகளில் அரைவாசியை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச கொள்ளையடித்துள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே இந்த விடயம் குறித்து அவர் பேசியுள்ளார். மேலும் கூறுகையில், விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடகு வைக்கப்பட்ட 220 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தும் பல பொலித்தீன் பைகளில் வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றை அடகு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. இதனையடுத்து தங்க நகைகள் அனைத்தும் வவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. மேலும் 110 கிலோ தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பசில் ராஜபக்சவும் கூறினார். இதன் பொருள், கிடைத்த தங்க நகைகளில் அரைவாசியை அவர் எடுத்துக் கொண்டார். நான் ராணுவத்திலிருந்து விலகிய பின்னரும் இதுபோன்ற தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ராஜபக்ச குடும்பத்தினர் 6 டன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டுக்கு விற்பனை செய்ததாகவும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.